எப்படி அப்படி தலையை வாரலாம் அப்படின்னார். வாரிட்டு போகிறான், இருக்குது முடி எல்லாம் கொட்டிருச்சுன்னா என்னத்தை வார போகிறான் அவன். இருக்கிறப்ப வாரிட்டு போகிறது விடுங்கயான்றது. அது என்னங்க இப்படி கோதி இப்படி பண்ணிட்டு வர்றான், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காது. இருக்குது பண்ணிட்டு போகிறான், ஏன் பொறாமல் போடுறீங்க, விடுங்க. சின்ன பையன். சரி, மணவாட்டி மணவாளன் எப்படி அலங்கரித்து கொள்கிறாங்களோ நகைகள்னாலும் ஆபரணங்களும், அதுபோல் என்ன பண்ணுறாரோ அதுக்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ரெண்டு காரியம் பண்ணுறாராம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி ரட்சிப்பை தர்றாரு. இந்த ரட்சிப்பை மட்டும் தந்தாலே எனக்கு போதும். ரட்சிப்பு என்ன? ரட்சிப்புங்கிறது தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பாவங்கள் பாவம் ரெண்டுத்துலேருந்தும் பெரிய விடுதலை, அதான் ரட்சிப்பு. பாவங்களை மன்னிக்கிறாரு, அதனுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கிட்டாரு, எனக்கு தண்டனை கிடையாது. அதுவே ரொம்ப சந்தோஷம். 1000 கோடி ஸ்தோத்திரம் அவர் சொல்லணும். அது மட்டும் இல்லை, பாவம் என்கிற சக்தி எனக்குள்ள வேலை செஞ்சு பாவம் செய்ய வச்சுக்கிட்டே இருந்தது, அதிலிருந்து என்னை அறுத்து விட்டாரு, என்னை விடுதலையாக்கி விட்டாரு. இன்னும் ரொம்ப சந்தோஷம். இனி பாவம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, நான் பாவத்துக்கு அடிமை கிடையாது. இது மட்டும் பண்ணியிருந்தாலே ரொம்ப சந்தோஷம். இதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். அதை மட்டும் பண்ணலை, வெறும் பாவ பிரச்சனையை மட்டும் தீர்த்து வைக்கல, என்ன பண்ணாராம், நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஒரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லி இருக்குது பாருங்க, வஸ்திரன்றதுக்கும் சால்வைக்கும் வித்தியாசம். வஸ்திரன்றது உடுப்பு, நம்ம போட்டுக்கிற புடவை அல்லது சூட்டு அல்லது பேண்ட்டு சட்டை இல்லையா, வஸ்திரம். சால்வை என்னன்னா போர்வை மாதிரி இல்லையா, சால்வை போத்துறாங்க இல்லையா. சால்வைங்கிறது உடம்பை மூடிக்கிறது. ஒரு டிரான்ஸ்லேஷன், மாடர்ன் டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, சால்வை எனக்கு தரித்தார்ன்றது, நீதியின் சால்வை எனக்கு தரித்தார்ன்றது எப்படி சொல்லுது, he wrapped me around with the robe of righteousness. wrapped me around. wrapனா சுத்துறது, கிஃப்ட் ராப் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாராம், நீதியின் சால்வையால் என்ன என்ன பண்ணிட்டார், போர்த்தி விட்டார். wrapped me aroundனா போத்திட்டார், என்ன சுத்திட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும், மேலேருந்து பார்த்தாலும் கீழேருந்து பார்த்தாலும் சைட்லேருந்து பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் எந்த பாவமும் தெரியாது, நீதி தான் தெரியும். சுற்றி சுற்றி பார்த்தாலும் 1000 சுத்து வந்தாலும் நீதியை தவிர வேற ஒன்றுமே தெரியாது. என்னை நீதியின் சால்வையினால் போர்த்தி விட்டிருக்கிறார், அப்படியே சொல்லியிருக்குது. அதான் அர்த்தம். அப்போ என்ன பண்ணிட்டாராம், ரட்சிப்பு மட்டும் இல்லை, என் பாவங்களெல்லாம் மன்னிச்சு பாவம் என்கிற சக்தியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்துருந்தார். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒன்று அடிஷ்னலாக அதுக்கு மேலே ஒன்று கொடுத்துருக்கிறார் பிரமாதமாக. அது என்ன, நீதி.